வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. சித்தர் போகரின் போகர் 700ங்கிற ஒரு பழமையான நூல்ல இருந்து நீங்க பகிர்ந்துகிட்ட 2 பாடல்கள் இப்போ என் முன்னாடி இருக்கு. சரி, முதல் கட்டம் முடிஞ்சது. இந்த வெள்ளை சுண்ணத்தை ஒரு செப்பு பாத்திரத்துல பத்திரப்படுத்திட்டு அடுத்த கட்டத்துக்கு தயாராக சொல்றார். அதுக்கு என்ன தேவை? திரிவங்கம் பலம் 3. திரிவங்கம் 3னா 3. அப்போ இது 3 உலோகங்களோட கலவையா? கரெக்ட். திரிவங்கம் என்பது ஈயம், அதாவது லெட், நாகம் ஜிங்க் மற்றும் தகரம் டின் ஆகிய 3 உலோகங்களின் கலவை. சித்த மருத்துவத்துல ஒவ்வொரு உலோகத்துக்கும் ஒரு குணம் உண்டு. இந்த 3 உலோக கலவைய 3 பலம் அளவுக்கு எடுத்துக்க சொல்றார். பலம்ங்கிறது அந்த கால எடை அளவு, தோராயமா 35 கிராம். ஓகே, அப்போ முதல் கட்டத்துல ஒரு அடிப்படை உலோகத்தை எடுத்து அதோட வெடியொப்ப சேர்த்து ஒரு தூய்மையான வெள்ளை சுண்ணத்தை தயாரிச்சிட்டோம். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போறோம். ஆமா, போகர் நம்ம கிட்ட திரிவங்கம் என்ற ஒரு உலோக கலவையை கொடுத்து அதோட குதிரப்பல் பாடானம்னு பயமுறுத்துற பேர்ல ஒரு பொருளையும் சேர்க்க சொல்றார். வாங்க, இந்த மர்மமான செய்முறையோட அடுத்த கட்டத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தடவை படிக்கும்போது இது ஏதோ திரிவங்க சுண்ணம் செய்யறதுக்கான ஒரு செய்முறை குறிப்பு மாதிரி தான் தெரியுது. ஆனா போகர் கொடுத்திருக்கிறது வெறும் செய்முறை இல்ல, இது ஒரு புதிர்பாத மாதிரி. ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு துப்பு. இந்த 2 பாடல்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த ரசவாத ரகசியத்தை நாம இன்னைக்கு சேர்ந்து கண்டுபிடிக்க போறோம். மிகச்சரியா சொன்னீங்க. இது ஒரு சமையல் குறிப்பு கிடையாது, இது ஒரு அறிவியல் ஆவணம். ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாலேயும் பல நூற்றாண்டுகளோட அனுபவம், ஞானம், அப்புறம் ரொம்ப துல்லியமான வேதியியல் அறிவெல்லாம் மறைஞ்சிருக்கு. வாங்க, இந்த வார்த்தைகளோட பூட்டை திறந்து உள்ளே இருக்கிற அறிவை நாம ஆராயலாம். அருமை. அப்போ முதல் புதிரிலிருந்தே ஆரம்பிக்கலாம். பாடல் எண் 10. நான் முழுசா படிக்கிறேன், நீங்களும் கேளுங்க. திரிவங்கச் சுண்ணம் நிறுத்துமே சட்டி தண்ணீர் போட்டு ருக்கி நீக்கான குதிரைப்பல் பாடா நந்தான் பொறுத்துமே ஒன்றரையே பலந்தான் போடு பொட்டுழுப்புச் சுண்ணமது பலந்தான் 3 கருத்துமே கல்வத்திற் பொடியாய்ப் பண்ணி கசகாமல் உருகுகின்ற முகத்திற் தூவி சிறுத்துமே அயக்கதிரார் கிண்டி கிண்டி தூவி வர பொடிதனையே சிறுகத்தானே. சரி, முதல் வரியே நிறுத்துமே சட்டிதனிர் போட்டு ருக்கின்னு சொல்லுது. அப்போ முதல் படியே ரொம்ப துல்லியமான அளவும் உருக்குறதும் தான். இந்த நிறுத்துமேங்கிற வார்த்தை இது ஏதோ தோராயமா செய்யற வேலை இல்லைன்னு ஆரம்பத்திலே சொல்லிருது இல்லையா? நிச்சயமா. நிறுத்துமேன்ற வார்த்தைக்கு அர்த்தமே எடை போடுன்னு தான். சித்த மருத்துவத்துல அளவீடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு துளி கூடினாலும் சரி குறைஞ்சாலும் சரி மருந்தின் குணம் மாறிடும். சில சமயம் அது நஞ்சா கூட ஆயிடும். ஓஹோ. அடுத்து சட்டி தண்ணீர், அதாவது ஒரு சட்டியில, இது சாதாரண சமையல் சட்டி இல்ல, ரசவாதத்துக்குன்னே பிரத்யேகமா செஞ்ச மண் கலையமா இருக்கலாம். அதுல போட்டு ருக்கி, அதாவது உள்ள போட்டு உருக்க வேணும். ஆக முதல் படியே சரியான அளவு திரிவங்கத்தை எடுத்து சரியான பாத்திரத்துல போட்டு உருக வைக்கிறது தான். இங்கே அந்த செய்முறையோட தீவிரம் ஆரம்பிக்குது. ஓஹோ, பாத்திரத்துக்கு கூட இவ்ளோ முக்கியத்துவம் இருக்கா? சரி, உருகிய உலோகத்தோட எதை கலக்கணும்? அடுத்த வரி நீக்கான குதிரைப்பல் பாடா அனந்தான். இந்த பாடானம்ங்கிறதே கொஞ்சம் பயமுறுத்துற வார்த்தையா இருக்கே. உண்மைதான். பாடானம்னா ஆர்சனிக்கல் மினரல்ஸ், அதாவது நச்சுத்தன்மை வாய்ந்த கனிமங்களை குறிக்கும். குதிரைப்பல் பாடானம்னு ஏன் பேருன்னா அதோட தோற்றம் குதிரையோட பல்ல போல இருக்கும். ஆனா இங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சொல் நீக்கான. ஆமா, நீக்கான. அதுக்கு அர்த்தம் சுத்தி செய்யப்பட்டது அல்லது பியூரிஃபைடு. இயற்கையா கிடைக்கிற பாடானத்தை அப்படியே பயன்படுத்தினா அது கொடிய விஷம். சித்தர்கள் அதை பல மூலிகைகளை கொண்டு பல நாள் சுத்தி செஞ்சு அதுல இருக்கிற நச்சுத்தன்மையை நீக்கிட்டு அதோட மருத்துவ குணத்தை மட்டும் வெளிக்கொண்டு வருவாங்க. இந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி ஒரு பெரிய சுத்திகரிப்பு அறிவியலே இருக்கு. அப்போ மூலப்பொருளை தயார் பண்றதே ஒரு தனி பெரிய வேலை. சரி, இந்த சுத்தி செஞ்ச பாடானத்தை எவ்வளவு சேர்க்கணும்? பொருத்தமே ஒன்றே பலன்தான் போடு அப்படின்னு சொல்றாரு. இங்கதான் சித்தர்களோட மனோபாவமே வெளிப்படுது. பொறுத்துமே பொறுமையா செய்யு சொல்றாரு. இது வெறும் செய்முறை குறிப்பு இல்ல, சித்த ரசவாதத்தோட தத்துவமே இதுதான். அவசரத்துல செஞ்சா மருந்து விஷமாகிடும்னு அவங்களுக்கு தெரியும். ஆமா, பொருளோட இயல்பை மாத்தணும்னா அது செய்யறவரோட மனநிலையும் பதமா இருக்கணும்.
இதுதான் சித்தர் அறிவியலுக்கும் நவீன அறிவியலுக்கும் உள்ள ஒரு முக்கியமான வித்தியாசம். சரி, அளவு. அளவு 1.5 பழம்தான் போடு. ஒரு பழம்னா இன்னைக்கு கணக்குல சுமார் 35 கிராம். ஆக 1.5 பழம்னா கிட்டத்தட்ட 52.5 கிராம். இந்த 52.5 கிராம நிதானமா கவனமா சேர்க்க சொல்றாரு. அடுத்து இன்னொரு மூலப்பொருள் வருது. பொட்டிலுப்பு, சுண்ணமது. பலன்தான் 3. குதிரப்பல் பாடானம் 1.5 பழம். ஆனா இந்த பொட்டிலுப்பு 3 பழம். கிட்டத்தட்ட 2 மடங்கு. இந்த விகிதாச்சாரம் ரொம்ப முக்கியமா? மிக அருமையான கேள்வி. இந்த விகிதாச்சாரம் தான் ரசவாதத்தோட ஆன்மாவே. பொட்டிலுப்புங்கிறது ஒரு வகையான இயற்கை உப்பு. சுண்ணமதுனா அதை புடம் போட்டு நீற்றி தயார் செய்யப்பட்ட ஒரு நுண்ணிய பொடி. இத பலன்தான் 3, அதாவது 3 பழம் 105 கிராம் சேர்க்க சொல்றாரு. பாடானம் 1 பங்குனா புட்டிலுப்பு 2 பங்கு. 1.2 ரேஷியோ. கரெக்ட். இந்த 1.2 விகிதம் மாறினா உருகிய உலோகத்தோட அது வினைபுரிகிற விதமே மாறிடும். ஒருவேளை அது வெடிக்கலாம், இல்ல சுண்ணமா மாறாம போகலாம், இல்ல நாம எதிர்பார்க்காத வேற ஒரு பொருளா மாறிடலாம். இங்க வேதியியல் ரொம்ப துல்லியமா வேலை செய்யுது. இப்போ நம்ம கிட்ட 2 பொடி இருக்கு. பாடானமும் பொட்டிலுப்பு சுண்ணமும். கருத்துமே கல்வத்திற் பொடியாய் பண்ணி இதை என்ன செய்ய சொல்றாரு? இது அடுத்த கட்டம். கல்வத்திர்னா மருந்து அரைக்கிற கல்லுரல். இந்த 2 பொடிகளையும் அதுல போட்டு பொடியாய் பண்ணி, அதாவது அரைக்கணும். எப்படி அரைக்கணும்? அதான் சொல்றாரு, கருத்துமே. இதோட நேரடி அர்த்தம் கருத்து போகும் வரைனாலும், இந்த இடத்துல 2 பொடியும் ஒன்னோடு ஒன்னு கலந்து பிரிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு மையாகிற வரைன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு நுண்ணியதா அரைக்கும் போது பொடிகளோட மேற்பரப்பு அதிகமாகி அது உருகிய உலோகத்தோட வேகமா வினைபுரியும். இது ஒரு பிசிக்கல் ப்ராசஸ் மட்டும் இல்ல, ஒரு கெமிக்கல் ப்ரிப்பரேஷன் கூட. அரைச்ச பொடி தயார். அதை எப்படி அந்த உருகிய உலோகத்துல சேர்க்கணும்? கசகாமல் உருகுகின்ற முகத்திற் தூவி. எனக்கு இந்த காட்சியை கற்பனை செய்யவே சுவாரஸ்யமா இருக்கு. இது ஒரு நுட்பமான கலை. உருகுகின்ற முகத்திற்னா கொதிச்சுக்கிட்டு இருக்கிற உலோகத்தோட மேற்பரப்புல தூவணும். அதை தூவ வேணும். எப்படி? அதான் கசகாம, அதாவது சிதறாதாம வீணாகிடாம மொத்தமா கொட்டிட்டா என்ன ஆகும்? வெப்பம் திடீர்னு குறைஞ்சு உலோகம் உறைஞ்சு போகலாம், இல்லனா பொடி முழுசா கலக்காம கட்டி தட்டிடும். அதனால பரவலா மெதுவா தூவணும். பாடலோட கடைசி 2 அடிகள் இந்த செயலை இன்னும் ஆழமா விளக்குது. சிறுத்துமே அயக்கதிரார் கிண்டி கிண்டி தூவி வர பொடிதனையே சிறுகத்தானே. இதுல அயக்கதிர்னு ஒரு கருவியை குறிப்பிடுறாரு. ஆமா, இதுதான் செய்முறையோட உச்சகட்ட ஒருங்கிணைப்பு. சிறுத்துமேனா கொஞ்சம் கொஞ்சமா, தூவி வர பொடிதனையே சிறுகத்தானே. பொடியை கொஞ்சம் கொஞ்சமா தூவிக்கிட்டே இருக்கணும். அதே சமயம் அயக்கதிரார் கிண்டி கிண்டி. அயம்னா இரும்பு, கதிர்னா கோல் அல்லது கம்பி. ஒரு இரும்பு கம்பியால தொடர்ந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒரு கையால தூவிக்கிட்டு இன்னொரு கையால கிண்டணும். அது என்னது, வேலையும் ஒரே நேரத்துல ஒரே சீரா நடக்கணும். ஏன் குறிப்பா இரும்பு கம்பி? ஒருவேளை அந்த வெப்பத்துல வினை புரியாத ஒரு பொருளா இரும்பு இருந்திருக்கலாம். இல்லைன்னா அந்த இரும்புலேருந்து வர்ற சின்ன துகள்கள் கூட இந்த வேதியியல் மாற்றத்துக்கு ஒரு கேட்டலிஸ்டா செயல்பட்டிருக்கலாம். அப்போ முதல் பாடல்ல மூலப்பொருட்களை எப்படி தயார் செஞ்சு உருகிய உலோகத்தோட சேர்க்கணும்னு பார்த்துட்டோம். இப்போ அந்த கலவை ஒரு பொடியா மாறிடுச்சு. ஆனா இது மருந்தில்ல, இன்னும் மூலப்பொருள் தான். இதை எப்படி சக்தி வாய்ந்த சுண்ணமா மாத்துறது? அதுதான் பாட்டு 11ல இருக்கிற சூக்ஷ்மம். பாடலை படிக்கிறேன். சிறுகவே தூவிய பின் பொடியாய் போகும், சிக்கெனவே எரியிட்டால் பொறுமி நீரும். உருகவே பொடியெல்லாம் கல்வத்திட்டே, யுகந்துவென் கருவிதனால் எரைத்தரைத்தே. பெருகவே யகளிட்டு புடந்தான் போடு, பிளத்தரைத்து 10 விசை அண்ட நீரால். கருகவே கடுஞ்சுண்ணம் திரிவங்கச் சுண்ணம், கனத்ததோர் சப்புக்குழடை திடாயே. முதல் வரியே அந்த மாற்றத்தை உறுதி செய்து, சிறுகவே தூவிய பின் பொடியாய் போகும். இது ஒரு ஆச்சரியமான மாற்றம் இல்லையா? திரவ நிலையில இருந்த ஒரு உலோகம் பொடியை சேர்த்ததும் பொடியாயிடுது. இதுதான் ரசவாதத்தோட முதல் அதிசயம். ஒரு பொருளோட இயற்பியல் தன்மைய, அதாவது பிசிக்கல் ஸ்டேட்டை மாத்துறது. சிறுகவே தூவிய பின், போன பாட்டுல சொன்ன மாதிரி நிதானமா கிளறிக்கிட்டே தூணதால பொடியை போகும் அந்த உலோகம். அதோட திரவத்தன்மையை இழந்து ஒரு கலவை பொடியா மாறிடுது. ஒரு உலோகத்தை அரை வெப்பநிலையில பொடியா மாத்துறதுங்கிறது ஒரு பெரிய வேதியியல் வெற்றி. அடுத்து நெருப்போட பங்கு வருது. சிக்கனவே எரியிட்டால் பொறுமி நீரும்.
இந்த சிக்கனவேங்கிற வார்த்தை மறுபடியும் கவனத்தை இருக்குது. ஆமா, முன்னாடி பொருத்துமேன்னு சொன்னாரு, இப்போ சிக்கனவே. அதாவது அளவா, சரியான பதத்துல. வெப்பம் ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது. அப்படி சரியான அளவுல எரியிட்டா என்ன நடக்கும்? பொறுமி நீரும். பொறுமி நீரும்னா பொறுமைனா பொங்கி வர்றது, ஸ்வெலப் ஆகிறது. நீரும்னா நீற்று போதல் அல்லது கால்சினேஷன். இதுதான் வேதியியல் மாற்றம். ஆனா நீருதல்னா நாம சாம்பல் ஆகிறதுன்னு தானே நினைப்போம். ஆமா, இங்க அது ஒரு வேதியியல் மாற்றத்தை குறிக்குது. அந்த காலத்துல இந்த வார்த்தைகளை எவ்வளவு துல்லியமா பயன்படுத்தி இருக்காங்க பாருங்க. சாதாரணமா படிச்சா இதோட அறிவியல் அர்த்தம் புரியாம போயிருக்கும். பக்குவமா சுண்ணமாக்கின பிறகு மறுபடியும் அரைக்கிற வேலைக்கு வரும். உருகவே பொடியெல்லாம் கல்வத்திட்டே யுகந்து வெண் கருவதானால் அரைத்தரைத்தே. இந்த தடவை எதை வச்சு அரைக்கிறாங்க? இங்க உருகவே பொடியெல்லாம்ங்கிறதுல உருகவேய பக்குவமான எடுத்துக்கலாம். அந்த சுண்ணமாக்கின பொடிய மறுபடியும் கல்வத்திட்டு கல்வத்துல போட்டு அரைக்கணும். ஆனா இந்த முறை தண்ணி வச்சு இல்ல, யுகந்து வெண் கருவதானால். யுகந்து மறுபடியும் அந்த வார்த்தை. ஆமா, சிரத்தையோட விருப்பத்தோட. வெண்கரு, கோழி முட்டையோட வெள்ளைக்கரு, எக் ஒயிட். நம்பவே முடியல இல்லையா? இல்லவே இல்ல. புடம் போடுறதுக்கு முன்னாடி அந்த பொடிய முட்டையோட வெள்ளைக்கருவை விட்டு அரைக்கிறார். ஏன்னா வெள்ளைக்கருவுல அல்புமின்ங்கிற புரோட்டீன் இருக்கு. இது ஒரு சிறந்த பிணைப்பு பொருள், ஒரு பைண்டிங் ஏஜென்ட். ஓஹோ. நுண்ணிய பொடிய இது ஒன்னா சேர்த்து வில்லை தட்டி காய வைக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். இன்னைக்கு நாம மாத்திரைகள் தயாரிக்க இதே மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறோம். ஆமா. ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே எந்த விதமான நவீன உபகரணமும் இல்லாம அவங்களுக்கு கிடைச்ச பொருட்களை வச்சு எவ்வளவு நேர்த்தியா யோசிச்சிருக்காங்க. அப்போ அந்த அண்டநீர்னா என்ன? அண்டநீர்ங்கிறது ஒரு விவாதத்துக்குரிய சொல். சில நூல்கள் இது முட்டையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட முறையில் எடுக்கப்படும் ஒரு வகை திரவம்னு சொல்லுது. சில பேர் இது சில மூலிகைகள் கலந்த வடிநீர், டிஸ்டில்ட் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோ அது இந்த அரைக்கும் செயல்முறைக்கு தேவைப்படும் ஒரு பிரத்யேகமான திரவம். சரி, அடுத்து வர்றதுதான் சித்த மருத்துவத்தோட ஒரு தனித்துவமான செயல்முறை. பெருகவே யகலிட்டு புடந்தான் போடு. இந்த புடம் போடுதல்மா என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? புடம் போடுறதுங்கிறது சித்த மருத்துவத்தோட ஒரு உயர்நிலை தொழில்நுட்பம். அரைச்ச கலவைய அகலிட்டு, அதாவது 2 மண் அகல் சட்டிக்குள்ள வச்சு ஓரத்துல களிமண் பூசி காத்து போகாம மூடிடுவாங்க. இதுக்கு சீலமண் செய்வதுன்னு பேரு. அதுக்கப்புறம் அதை சுத்தி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வரட்டிகளை அடுக்கி நெருப்பு வைப்பாங்க. இந்த முறைக்கு புடந்தான் போடுன்னு பேரு. எதுக்காக இதை செய்யணும்? பெருகவே, அதாவது அந்த மருந்தின் சக்தியையும் வீரியத்தையும் பல மடங்கு பெருக்கிறதுக்காக. இந்த புடம் போடுறதுங்கிறது இன்னைக்கு நாம மெட்டலர்ஜியில பயன்படுத்துற அனிலிங் ப்ராசஸ் மாதிரி ஒன்று. ஒரு பொருளை குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு சூடுபடுத்தி மெதுவா குளிர வைக்கும்போது அதோட மூலக்கூறு அமைப்பு மாறும். அதையே தான் சித்தர்கள் வரட்டியை வச்சு செஞ்சிருக்கிறாங்க. இட்ஸ் அட்வான்ஸ் மெட்டீரியல் சயின்ஸ் யூசிங் ஏன்ஷியன்ட் டூல்ஸ். ஒரு நிமிஷம். அப்போ ஒரு தடவை அரைச்சு ஒரு தடவை புடம் போட்டா மருந்து ரெடி, அப்படிதானே? ஆனா அடுத்த வரி என்ன திகைக்க வைக்குது. பிளத்தரைத்து 10 விசை அண்ட நீரால். ஆமா, இதுதான் இந்த செய்முறையோட கடினமான நம்ப முடியாத பகுதி. நீங்க சரியா கவனிச்சீங்க. 10 விசை. 10 விசை, அதாவது 10 முறை. ஒரு தடவை புடம் போட்டு எடுத்த பொருளை மறுபடியும் கல்வத்துல போட்டு அண்ட நீரால், முட்டை வெண்கருவால பிளத்தரைத்து மிக மிக வலிமையா அரைச்சு மறுபடியும் புடம் போடணும். இந்த அரைத்தல் புடம் போடுதல்ங்கிற சுழற்சியை 10 தடவை திரும்ப திரும்ப செய்யணும். அடேங்கப்பா, 10 முறையா? இது ஒரு நாள்ல முடியற வேலையே இல்லையே. இந்த ஒரு வரியே இந்த மருந்து தயாரிக்க எவ்வளவு உழைப்பும் காலமும் மன உறுதியும் தேவைப்பட்டிருக்கோன்னு காட்டுது. நான் இது ஒரு சமையல் குறிப்பு மாதிரி தான் ஆரம்பத்துல நினைச்சேன். ஆனா 10 முறை புடம் போடுறது, இரும்பு கம்பியால கிண்டுறதுன்னு கேட்கும்போது இது ஒரு தொழிற்சாலையில நடக்கிற ஒரு தீவிரமான ரசாயன பிரக்கிரியை மாதிரி தெரியுது. உண்மை. இது வெறும் மருந்து தயாரிப்பு இல்ல, இது ஒரு தவம். ஒவ்வொரு முறையும் புடம் போடும்போது பொருளோட நச்சுத்தன்மை குறைஞ்சு அதோட மருத்துவ குணம் கூடிக்கிட்டே போகும். 10வது முறையோட முடிவுல அது ஒரு சாதாரண சுண்ணமா இருக்காது. அதுதான் கடைசி வரி. கருகவே கடுஞ்சுண்ணம், திருவங்கச் சுண்ணம். அதோட இறுதி விளைவு என்னவா இருக்கும்? உச்சக்கட்டம் இதுதான். 10 முறை செஞ்சதோட விளைவா நமக்கு கிடைக்கிறது ஒரு கடுஞ்சுண்ணம். கடுனா கடுமையான, மிகவும் சக்தி வாய்ந்த. அந்த சுண்ணம் கருகவேங்கிற நிலையை அடையும். இங்க கருத்து போகுங்கிறத விட அதோட சக்தி உச்சத்தை அடைந்து அதோட நிறம் மாறி வீரியம் ரொம்ப அதிகமா இருக்கும்னு எடுத்துக்கிறது தான் சரியான பொருள். அதுதான் நாம தேடிய போகர் சொல்ல வந்த திரிவங்கச் சுண்ணம்.
இவ்ளோ கடின உழைப்புல தவம் மாதிரி இருந்து தயாரிச்ச அந்த சக்தி வாய்ந்த மருந்தை எப்படி பாதுகாக்கணும்? கடைசி வரி, கனத்ததோர் செப்புக்குள்ளை திடாயே. ஏன் செப்பு களையும்? பாதுகாப்பும் செய்முறையோட ஒரு பகுதிதான் கனத்ததோர் தடிமனான செப்புக்குள் ஒரு செப்புக்களையத்துல அடைத்திடாயே, பத்திரப்படுத்து. இது ஒரு கட்டளை. ஏன் செப்பு? செப்புக்கு இயல்பாவே நுண்ணுயிரிகளை எதிர்க்கிற தன்மை உண்டு. அது மட்டும் இல்லாம அது மருந்தோட வினை புரியாது, அதோட வீரியத்தை குறைக்காது. கனமான பாத்திரம், வெளிப்புற வெப்பம், ஈரப்பதம் இதிலெல்லாம் மருந்த பாதுகாக்கும். ஆக பல மாசம் உழைச்சு உருவாக்கின மருந்தின் சக்திய ஒரு துளி கூட இழக்காம பாதுகாக்க ஒரு தடிமனான செப்புக்களையந்தான் சரின்னு போகர் இந்த செய்முறையை முடிக்கிறாரு. அப்படியானால் இது உலோகத்தை மருந்தா மாத்திர ஒரு வேதியியல் பயணம். சரியான எடை, சுத்தி செஞ்ச மூலப்பொருட்கள், அளவான வெப்பம், தொடர்ச்சியான அரைத்தல், பலமுறை புடம் போடுதல்னு ஒவ்வொரு படியும் எவ்வளவு நுட்பமா ஒரு தியானம் மாதிரி செய்யப்பட்டிருக்குங்கிறத இந்த வார்த்தைகள் காட்டுது. உண்மை. சித்த ரசவாதங்கிறது பொறுமை, துல்லியம், அப்புறம் இயற்கை பொருட்களை பத்தின ஆழமான புரிதல், இது எல்லாத்தோட கலவைதான். இங்க நாம பார்த்தது வெறும் வார்த்தைகள் இல்ல, ஒவ்வொரு சொல்லும் ஒரு குறிப்பிட்ட அறிவியலுக்கான, ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்பத்துக்கான குறியீடு. இது ஒரு மறைக்கப்பட்ட அறிவியல் புதையல். இன்றைய உரையாடலை கேட்டதற்கு நன்றி. இது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் ஒரு உரையாடலில் நாம் சந்திப்போம்.